எல்லாம் 10 ஒரு நாளைக்கு 10 5 1 2 3 மாடு மட்டும் ஒரு நாளைக்கு 20 லிட்டர் கறக்குறவே. சரி ஓகே. நம்ம கிட்ட வாங்கி ரெகுலரா நம்ம கிட்ட வாங்குற பாடுகளும் அவங்க தெரிஞ்சவங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் வத்தலம் தொட்டலமா தெரியவே இருக்கும் பாக்குறக்கு. ஆனா விஷயத்துல இருக்கும் எல்லாமே. நம்ம இங்க வாங்குமா 46 47 தான் வாங்கி கொடுத்தோம். போய் ஒரே வாரத்துல அந்த மாடு மடி விட்ட கணக்கு பார்த்தா 70 ரூபாய்க்கு விற்கும். அது எடுத்து போனா அது எதுக்காக காய்ச்ச மாத்திரை போடணும்னு சொல்றாங்க? அது வண்டியில போற அசதிக்கு உடம்பு குளிர் காய்ச்சலாட்ட அசதியில் வரும். அதுக்காக ஒன்று போட்டுக்கிறது நல்லது. இது இது அந்த மாதிரி நல்லா வந்துச்சு இல்ல, அந்த மாதிரி நல்லா. அதான் அது போய் வராது. நம்ம மாடு கஷ்டம். அதெல்லாம் இந்த தீவனத்துல இருக்குது. குச்சி தீவனம் எதுவுமே வேணாண்ணா, இதே போதா? அதுக்கு தான் இது போடுது. பச்சை தண்ணியிலே ஊற்றி வச்சிடலாம். பச்சை தண்ணியிலே பொன்னாலே போட்டு 3 டப்பா ஃபர்ஸ்ட் போடு. வணக்கம். வணக்கம் தம்பி. நீ சந்தை நிலவரமா எப்படின்னா போச்சு? பரவாயில்லைங்க. சந்தை நிலவரம் பரவாயில்ல. அந்த மலை ஏறத்துல கொஞ்சம் நல்லா சகதியில் கொஞ்சம் நடக்க வேண்டியதா போச்சு. அப்புறம் இருந்தாலும் ஓரளவுக்கு எடுத்துருக்குறோம். மாடுகள் எல்லாம் அளவு பட்சத்துல இருந்து பெரிய மாட்டுல இருந்து எல்லாமே எடுத்துருக்கோம். ஆமா, நீங்க அதிகமா மாடு வச்சிருப்பீங்களா? மணி 2 மணி ஆச்சு. இப்போ 2 ஆயிடுச்சா? ஆமாண்ணே. இன்னைக்கு வெயில் டைம் ஒன்றும் தெரியல. இன்னைக்கு எந்த வகையான மாடுகள் அதிகமா எடுத்தீங்க? எல்லாம் நம்ம எப்பயுமே எல்லாம் வெயிலுக்கு தகுந்த மாதிரி அப்படிதான் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஜெர்சியில மெயின் எடுத்திருக்கோம். 1 2 HF கிராஸ்ல எடுத்து கொடுத்துருக்கோம். சரி ஓகே. இன்னைக்கு எடுத்ததெல்லாம் ஆவரேஜா என்ன பால் திறன்? எல்லாம் 10 ஒரு நாளைக்கு 10 5 1 2 3 மாடு மட்டும் ஒரு நாளைக்கு 20 லிட்டர் கறக்குறவே. சரி ஓகே. 20 லிட்டர் கறக்குறவே. இன்னைக்கு வந்த கஸ்டமர்லாம் சென்னையில இருந்து 2 3 கஸ்டமர் இருந்தாங்க. லாங்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே ஒரு கஸ்டமர் 4 மாடு 3 மாடு தான் எடுத்திருக்காங்க. ஆமா, அவங்களாம் ரெகுலர் கஸ்டமர். நீங்க புதுசா வந்தவங்களா? எல்லாம் ரெகுலர் கஸ்டமர், புது கஸ்டமர் எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம கிட்ட வாங்கி ரெகுலரா நம்ம கிட்ட வாங்குற பாடுகளும் அவங்க தெரிஞ்சவங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நம்ம வாங்கி கொடுத்த மாட்டை பார்த்துட்டு நல்லா இருக்கு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கேட்டி இப்ப அங்க இருந்த பசங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஓகே ஓகே. ஆமா, ஒரு கஸ்டமர்லாம் ஒரு ஃப்ரெண்டெல்லாம் கூட்டி வந்துட்டாங்க. ஃப்ரெண்டெல்லாம் கூட்டி அன்னைக்கு அவர் ஃப்ரெண்டு நம்ம பொங்கல் டைம்ல அவர் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்தாரு. இல்லாட்டி அவர் ஃப்ரெண்டுகளை கூட்டிட்டு வந்து வாங்கினாங்க. இன்னும் அடுத்த வாரம் 2 3 பேர் வராங்க. நம்ம வாங்கி கொடுத்த பொருள் அங்க நல்லா இருக்குதுக்காகத்தான் அங்க இருந்து நம்ம ரிசல்ட் வரனாலதான் ஆளு தேடி வராங்க. நம்ம வாங்குறத பார்த்தா கொஞ்சம் வத்தலம் தொட்டலமா தெரியவே இருக்கும் பாக்குறக்கு. ஆனா விஷயத்துல இருக்கும் எல்லாமே. இல்ல அவரே சொன்னாரு, அவர் ஃப்ரெண்டுக்கு போனதா வாங்கிட்டு பட்ஜெட் மாடம் தான் வாங்கிட்டு போனேன்னாரு. இங்க பார்த்தா கண்ணுக்குட்டி மாதிரி இருந்துச்சு. அங்க போய் கண்ணு போட்டு பெரிய மாடம் தெரியுது. இங்க வாங்குமா 46 47 தான் வாங்கி கொடுத்தோம். போய் ஒரே வாரத்துல அந்த மாடு மடி விட்ட கணக்கு பார்த்தா 70 ரூபாய்க்கு விற்கும். மாடு வித்த பையனை ஒரு வாரம் கழிச்சு நான் வித்துருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதாட்டம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நான் அப்பயே சொன்னேன் இந்த மாடு மடி வைக்கும் நல்லா அருமையா வரும்னு சொன்னேன். அதாட்டமே மாடு நம்ம நினைச்சதுக்கு மேல மாடு நல்லா வந்துச்சு. இப்ப நல்லா கறக்குது. சரிங்கண்ணா, இப்போ ஒரு சிலர் மாடு எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போனோடனே இவங்க தீவனத்துக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஒரு சில மாடு சாப்பாடு செட் ஆகாம வயிறு உப்புதுங்கிறாங்க. அந்த வயிறு உப்புற அளவுக்கெல்லாம் யாரும் தீனி வைக்கிறது இல்லை. சில பேர் ஆர்வத்தில் வச்சிருவாங்க. மாடு வாங்கி போயிட்டோமே திங்கிட்டு இன்னும் திங்கிட்டு அது திங்கிட்டு கணக்கு ஆசைக்கு இன்னைக்கே தேனி நிறைய போட்டால் நாளைக்கே குண்டா நிறைய பால் கறக்குன்னு ஆர்வத்தில் வைப்பாங்க. அப்படி வச்சா தான் இப்படி ப்ராப்ளம் வரும். இப்போ நம்ம கஸ்டமர் இல்லாட்டி வெளியே நிறைய பக்கம் மாடு வயிறு உப்புதுங்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்யூஷன்? வீட்டிலேருந்து ஏதாவது சரி பண்ணலாம்? இல்லை, அது நம்ம வைத்தியம் சொல்றது இல்லை. ஆல்ரெடி சொல்லி சங்கி போய் நமக்கு ஃபோன் வந்து நம்ம சங்கி போயிட்டோம். இனியெல்லாம் வைத்தியம் சொல்றது எதா இருந்தால் டாக்டரை கூப்பிட்டு காமிச்சுக்குங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வாங்கி கொடுத்த மாடு நம்ம கஸ்டமருக்கு ஏதோ ப்ராப்ளம்னா ஏதாவது ஃபோன் பண்ணாங்கன்னா நம்ம சொல்லிக்கலாம். நம்ம பொதுப்படையாக சொல்லிட்டோம்னா சம்மதமே இருக்காது. மாடு தீனி திங்கிறேன்னா உடனே நமக்கு அடிப்பாங்க. நம்ம என்ன இங்க இருந்து இதா பார்க்க முடியும். அதனால நம்ம அந்த வைத்தியம் பண்ற சொல்ற வேலையே ஆகாது. சும்மா இருக்கிற போனே நம்ம அட்டன் பண்ண முடியல. எத்தனை போன நம்ம அட்டன் பண்ணுறோம். அதனால அது மாவு ஐட்டமோ இதோ போட்டா தான் இதாகும். டாக்டரை கூப்பிட்டு ஒரு செரிமான ஊசியோ இல்லை சோடாவோ அப்படி ஏதோ ஒன்று கொடுத்தா சரியாயிக்கும். சரி ஓகேண்ணா. இப்போ சென மாடு இது கண்ணு மாடெல்லாம் எடுத்துட்டு போவாங்க இந்த லாங்கில். அது எடுத்து போனா அது எதுக்காக காய்ச்ச மாத்திரை போடணும்னு சொல்றாங்க? அது வண்டியில போற அசதிக்கு உடம்பு குளிர் காய்ச்சலாட்ட அசதியில் வரும். அதுக்காக ஒன்று போட்டுக்கிறது நல்லது. அது எல்லா மாடும் கன்ஃபார்ம் போடணுங்களா இல்லை தேவையில்லைங்க? போட்டுக்கிறது நல்லது. போட்டுக்கிறது போட்டா நல்லது. பால் வந்துருச்சுண்ணா. அந்த மாதிரி பால் வந்துச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கம்மி தான். இது அந்த மாதிரி நல்லா வந்துச்சு இல்ல, அந்த மாதிரி நல்லா. அதான் அது போய் வராது. நம்ம மாடு கஷ்டமா அது அவசரத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தது. சரி போயிட்டு சாயங்காலம் எவ்வளோ பால் வந்தாலும் கறந்து விட்டுரு. சரி இல்லை இப்போ பீச் வச்சு சாயங்காலம் வந்தாலும் கறந்து விட்டுறேன். சாயங்காலம் இந்த தீவனம் நீங்கள் கொடுத்தீங்களா அது எவ்வளோ போட்டு?
1 கிலோ பெயிண்ட் டப்பா இருக்குல்ல, ஆமா. இப்போதைக்கு 3 டப்பா போடு. சரி. 3 டப்பா போடு. நாளைக்கு ஒரு நாளைக்கு 3 டப்பா போடு. நாளான்னைக்கு ஒரு 4 டப்பா போடு. 2 நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடு. பால் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாரு. பார்த்து இது பண்ணி கொஞ்சம் புண்ணாக்கு ஊற வச்சு கொடுத்துரு. தேங்காய் புண்ணாக்கு கூட அதுதான் நைட்டாக ஊற வச்சிரு. பக்கெட்டில் போட்டு வச்சிட்டீங்கன்னா நல்லா பொங்க சோறாட்ட பொங்கி நிற்கும். அலாசி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பக்கெட்டில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுன்னா எவ்வளோ நிறைய ஊறி போயிடும். 1/2 கிலோ ஊற வைக்கிட்டா 1 கிலோ ஊற 1 கிலோ ஊற வை. 1/2 கிலோ ஊற வச்சாங்க பார்த்தோம். 1 கிலோ ஊற வச்சு 2க்கு அதெல்லாம் இந்த தீவனத்துல இருக்குது. குச்சி தீவனம் எதுவுமே வேணாண்ணா, இதையே போடா. அதுக்கு தான் இது போடுது. பச்சை தண்ணியிலே ஊற்றி வச்சிடலாம். பச்சை தண்ணியிலே பொண்ணாலே போட்டு 3 டப்பா ஃபஸ்ட்டு போடு. கரெக்டாக 2 குடம் தண்ணி ஊற்று. 2 குடம். சின்ன குடத்துல 2 குடம் தண்ணியா? சின்ன குடமா பெரு குடமா அதில் 2 குடம் ஊற்றிட்டு போட்டு புண்ணாக்கு தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சிரு. அது 5 நிமிஷம் கழிச்சு மாடை விட்டு ஒரு அலாசி விட்டேன்னா நல்லா குடிக்கும். இதை மட்டும் பண்ணி இது பண்ணி வச்சிரு. பேரல் கீரல் வந்து கொட்டி வச்சுக்கோ. கணக்காக போடு. அப்புறம் போக கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுனா பால் நல்லா ஏறும். சரி. இது அம்மா அதுதான் சொன்னாங்க, இதே போடுக்கணும்னு நல்லா குச்சி தீவனத்தோட இது நல்லா பண்ணாங்க. நம்ம வீட்டில் அதுதானே போட்டுருக்கோம், அதனால சொல்கிறேன். இப்போ நான் எனக்கு பேர் செலவு மிச்சம் இல்லைன்னா 1500 ரூபாய்க்கு எஸ்கே மூட்டை எடுக்கணும், தவிடு எடுக்கணும். தவிடு இருக்குது, ஒரு 3 மூட்டை தவிடு இருக்குது. அது வெய்ய இருக்கிறத வெய்ய பண்ண கேட்டா போத வேணும். இதை போடு நீ ஃபர்ஸ்ட் போட்டு தவிடு போடுறா வேணாமா? வேண்டாம் தவிடு. நீ அப்புறம் தவிடு போட்டுனா ஏதோ ஒரு ரிசல்ட் மாறும்ல. இதை போடு, அப்புறம் பேசிக்கலாம். ஏன்னா அதை போட்டு இத்தனை போடணும். 10 கூட துவர குறைனா புண்ணாக்கு அந்த தீவனம் எல்லாம் போட்டு அங்கே இன்னும் பெருசான ரிசல்ட் இல்லை. இது ஒன்றுலேயே ரிசல்ட் நல்லா இருக்காது. அதுக்காக தான் நானே நம்பி எடுத்து நம்ம இதுக்கே போட்டேன். இப்போ இது நான் லாபத்துக்குலாம் இது எனக்கு இறங்கின ரேட்டுக்காக தான் உனக்கு கொடுக்குறேன். ஆமாம், எல்லாத்துக்குமே அதே ரேட்டு. இது லாபத்துக்குலாம் கொடுக்கவே இல்லை. நமக்கு இறங்கினது 10 மூட்டையில 2 மூட்டை எடுத்தாச்சு. மீதி 8 மூட்டை எடுத்து பேத்தனா 6 மூட்டை எடுத்துட்டானா? இல்லை, இப்போ எனக்கு 2 மூட்டை, இங்கே 2 அங்கே 2 6 மூட்டை ஆயிடுச்சு. இன்னும் 2 மூட்டை எனக்கு இருக்குது, அவ்வளோதான். சரி தம்பி, இதை போயிட்டு வேறன்ட்டு இடையில கூப்பிடு. என்ன கண்டிஷன் பாரு, சனிக்கிழமை பாரு. சரி ஓகே. சரி தம்பி, பார்த்து போயிட்டோம். ஓகே.